பெங்களூர் ஆகாஷ் நகர் பகுதியில் இடைவிடா சகாய அன்னை ஆலயம் இருக்கு. அங்க கொடியேற்ற நிகழ்வு தான் நீங்க பார்க்குறீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கொடியேற்ற நிகழ்வு. அதில் கன்னடத்தில் அவங்க ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கும் 2வது நாள் கொடியேற்ற நிகழ்வு தான் நீங்க பார்க்குறீங்க நண்பர்களே. அப்படியே ஒரு குட்டி ஸ்டோரியும் பார்த்துடலாம். கவிதான்ற பொண்ணு 12வது படிச்சுட்டு இருந்தாங்களாம். அன்னைக்கு பப்ளிக் எக்ஸாமும். அதனால் ரெடி ஆகிட்டு அவங்க பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு ஃப்ரீ பஸ்ஸு வந்துச்சான். பட் இவங்க ஒரே ஒருத்தங்க நிற்கிறத பார்த்துட்டு அவங்க நிற்காம அந்த பஸ்ஸு போயிட்டே இருந்துதான். இவங்க ஓடோடி அது பஸ்ஸு பின்னாடியே போனாங்களாம். ஏன்னா எக்ஸாமுக்கு லேட் ஆச்சுன்னா அப்புறம் தன் வாழ்க்கையே போயிடும்ல, அதனால் ஓடோடி போனாங்களாம். அதுக்கப்புறம் பஸ்ஸை நிப்பாட்டி கண்டக்டர் ஏற்றிக்கிட்டாங்களாம். இதை பின்னாடியிலேருந்து யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டு விட்டாராம். போட்டு விட்ட பிறகு அது வைரல் ஆயிடுச்சான் நண்பர்களே. வைரல் ஆயிட்ட பிறகு அமைச்சர்கள் முதல் கொண்டு எல்லோரும் அந்த பெண்ணை சந்தித்து ஆறுதல் சொன்னாங்களாம். ப்ளஸ் அந்த பெண்ணோட மன உறுதியை பாராட்டினாங்களாம். அதுக்கப்புறம் இது மாதிரி நிறுத்தாமல் சென்ற கண்டக்டருக்கும் பஸ் டிரைவருக்கும் வேலை போயிடுச்சான். அதாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சான், இது மாதிரி அவங்கள ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதனால் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதை நீக்கிட்டு அவருக்கு திரும்ப வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேன் மக்களோட நற்குணம் அப்படின்றது. தனக்கு யாராவது கெடுதல் பண்ணால் கூட அவங்களுக்கு நல்லதே நினைக்கக்கூடிய நல் குணம் கொண்டவங்க தான் மேன் மக்கள் நண்பர்களே. இது உண்மை சம்பவம், நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படலைன்னா கூட எவ்வளோ சூப்பரான எண்ணம் கொண்ட அற்புதமான பெண் அந்த பெண் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கும் குட்டி ஸ்டோரிகளுக்கும். நன்றி, வணக்கம். இடைவிடா சகாய அன்னையின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் நிறைந்திருப்பதாக என்று வாழ்த்துகளோடு இந்த வீடியோவை நிறைவு பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. ஃபாலோ பண்ணிக்கங்க லேட்டஸ்ட் அப்டேட்டுகளுக்கு. நன்றி.